ஹாய், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம நல்லா கவனித்து பார்க்கும்பொழுது வேதத்தில் அதிக பேர் அழுதுருக்கிறாங்க. ஆனால் அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு கஷ்டங்கள் இருக்கிறது, அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு வேதனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த அழுது முடிச்சுட்டு தேவனுடைய சமூகத்தில் அதை விட்டுட்டு வரும்பொழுது ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்துருக்கிறாருங்க. நல்லா கவனித்து பார்க்கும் பொழுது அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகையை பார்த்து பிள்ளையில்லாத அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகைக்கு பதிலாய் அந்த பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவர் பேர் தான் சாமுவேல். அதே போல தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகார் அழுகுறாங்க. ஆகார் அழும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகையை கண்டு எப்படி வெற்றி கொடுக்கிறாருன்னு சொன்னால் ஒரு துறவை காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆகாருக்கு உதவி செஞ்சார். ஆகார் அழுதாங்க, ஒரு துறவை காண தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். அதாவது அந்த அழுகைக்கு வெற்றியை கொடுத்தார். ஆமாங்க, எசேக்கியேல் அழுதாரு, ஐயோ நான் மரணிச்சிட போறேனே அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் அழுதாரு. தேவனாகிய கர்த்தர் அந்த அழுகையை பார்த்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் 15 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் அவர் கூட்டி தந்து அவரை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்தவராக இருக்கிறாரு. அவருடைய கண்ணீருக்கு அந்த 15 வருஷம் அந்த ஆயுசு நாட்கள் அவருக்கு ஒரு வெற்றியாக இருந்தது. எஸ்தர் அழுகிறாங்க, எஸ்தர் தேவனுடைய சமூகத்தில் அழுகுறாங்க. அப்போ அந்த யூதர்கள் எல்லாரும் விடுதலை ஆக்கப்படுகிறாங்க. அப்போ எஸ்தர் அழுகிற அந்த அழுகைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்கள் எல்லாம் விடுதலை ஆகிறது தாங்க. அதே போல நெகேமியா அழுகுறாரு, துக்கிக்கிறாரு, ஐயோ என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அழுகைக்கு பதிலாக தேவனாகிய கர்த்தர் என்ன வெற்றி தெரியுமா கொடுத்தாரு? அந்த வெற்றி என்னன்னு சொன்னா எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. நெகேமியா அழுததற்கு அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டதுங்க. ஆமாம், பாபிலோனின் யூதர்கள் அழுதார்கள், விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாபிலோனில் அடிமைதனத்தில் இருந்த யூதர்கள் எல்லாம் அழுகுறாங்க. அந்த அழுகைக்கு வெற்றியா தேவனாகிய கர்த்தர் பாபிலோனிலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுவித்து அவர்களுக்கு வெற்றியை தந்தவராக இருக்கிறார். ஆமாங்க, மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை